உங்களுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். பழனியில் பல நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் மற்றும் அறக்கட்டளை நிலங்கள் முறைகேடாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறி நில மாஃபியாக்களை கைது செய்ய வலியுறுத்தி சிபிஐஎம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி முருகன் கோவில் தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக கூறப்படுற நிலையில வெறும் 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடா பத்திரப்பதிவு செய்யப்பட்டதா சிபிஐஎம் குற்றம் சாட்டியிருக்கு. மேலும் பக்தர்கள் பயன்பாட்டிற்கான 6 ஏக்கர் தம்பிரான் தோட்ட நிலம் தனியார் கல்வி நிறுவனமா மாற்றப்பட்டிருக்கிறதாகவும் இதனை அரசு உடனடியாக மீட்கணும் சொல்லியும் வலியுறுத்தினர். அதேபோல ஆயக்குடி கன்னிகா பரமேஸ்வரி கோவில் அறக்கட்டளை நிலங்களை போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செஞ்சவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் நில மாஃபியாக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு மற்றும் அறநிலையத்துறைக்கும் வலியுறுத்தினார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. சென்னையை சேர்ந்த கதிர் ஆண்ட்ரோ ஆகிய இருவர் பெங்களூர்ல நடைபெற்ற நிகழ்ச்சியில கலந்துகிட்டு காலை கார்ல சென்னை நோக்கி திரும்பிட்டு இருந்தாங்க. அப்போது ரத்தினகிரியை அடுத்த நந்தியாலம் பகுதியில தேசிய நெடுஞ்சாலையில கார் சென்ற போது தூக்க கலக்கத்தின் காரணமா ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததா கூறப்படுது. இதனால சாலையோர தடுப்பு சுவரில் மோதி கார் தலைகீழா கவிழ்ந்திருக்கு. இந்த விபத்துல கதிர் மற்றும் ஆண்ட்ரோ ஆகிய இருவரும் அதிர்ஷ்டவசமா காயமின்றி உயிர் தப்பினாங்க. விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால அப்பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டுச்சு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஒரே பகுதியில் அடுத்தடுத்து 3 இருசக்கர வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையத்தை அடுத்த ஓடந்துறை ஏசுதுறை சந்து பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் தனது மோட்டார் பைக்கை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு தூங்கி இருக்காரு. அதிகாலையில வெடி சத்தம் போன்ற சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்த போது அவரது பைக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தமிழ் செல்வனோட பைக்கும் தீ பற்றி எரிஞ்சிருக்கு. அக்கம் பக்கத்தினர் உதவியோட தீ அணைக்கப்பட்டாலும் கூட 2 பைக்குகளும் சேதமடைஞ்சிருச்சு. இது குறித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வந்தாங்க. இந்த நிலையில நேற்று அதிகாலை அதே பகுதியில பஞ்சர் கடையில பணிபுரியும் பரத்தின் விலை உயர்ந்த மோட்டார் பைக்கும் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஒரே பகுதியில பைக்குகள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறதுனால முன்விரோதத்தின் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்றும் போலீசார் தீவிரமா விசாரணை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டம் ஊமச்சிக்குளம் அருகே 80 வயது தாயின் பிறந்த நாளை 80 வகை சீர்வரிசை 2 லட்சம் ரூபாய் பணமாலை 28 வகை அறுசுவை விருந்து என்று மகள் பிரம்மாண்டமாக கொண்டாடிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்திரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாசிலாமணி முத்துச்செல்வி தம்பதிக்கு 8 பிள்ளைகள் இருக்காங்க. இவர்கள வெளிநாட்டுல வசிக்கிற 5வது மகள் தனலட்சுமி தனது தாயார் முத்துச்செல்வியின் 80வது பிறந்த நாள நினைவுல நிற்கும் வகையில கொண்டாட ஏற்பாடு செஞ்சாரு. இதற்காக 100க்கும் மேற்பட்ட உறவினர்களை ஒருங்கிணைச்சு 80 வகையான சீர்வரிசை தட்டுக்களை ஊர்வலமா கொண்டு வந்தாங்க. இதுல 8 பவுன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், இனிப்புகள், கேக்குகள், கார வகைகள் மற்றும் பழங்கள் உள்ளிட்டவையும் இடம்பெற்றிருந்தது. மேலும் 500 ரூபாய் நோட்டுகளால் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பண மாலையும், நாணயங்கள் மற்றும் ஏலக்காய் உள்ளிட்ட 8 வகையான மாலைகளும் அணிவிக்கப்பட்டுச்சு. விழாவில் 28 வகையான அறுசுவை உணவுகளும் பரிமாறப்பட்டுச்சு. தனது பிறந்த நாள மகள் இவ்வளவு பிரம்மாண்டமா ஏற்பாடு செஞ்சதையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவினர்கள் அனைவரும் ஒன்றா திரண்டதையும் கண்டு முத்துச்செல்வி உணர்ச்சி வசப்பட்டாரு. பொள்ளாச்சி அருகே வால்பாறை மலைச்சாலைகள்
சுற்றுலா வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் கோவை காமநாயக்கன் பாளையம் பகுதியில் இருக்கிற கோவில சாமி தரிசனம் செஞ்சுட்டு வேன்ல வால்பாறைக்கு சுற்றுலா போனாங்க. வால்பாறையை சுற்றி பார்த்துட்டு திரும்பிய போது 1வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில வேனின் பிரேக் செயலிழந்ததாகவும் கூறப்படுது. இதனால ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோர தடுப்பு சுவர்ல மோதியும் கவிழ்ந்திருக்கு. இந்த விபத்துல சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. தகவல் அறிஞ்சு வந்த ஆழியாறு காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் காயமடைஞ்சவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சாங்க. விபத்து குறித்து ஆழியாறு போலீசார் விசாரணை நடத்தி வர்ற நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி நேர்ல சந்திச்சு விசாரிச்சிருக்காரு. கோவையில் தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்தவும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி பிசினஸ் கான்க்ளேவ் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கோவை நீலாம்பூர்ல இருக்கிற PSG கன்வென்ஷன் சென்டர்ல JCI கோயம்புத்தூர் கிளாசிக் சார்பில் யோரா 2026 எடிசன் 1 என்ற தலைப்புல இந்த பிசினஸ் கான்க்ளேவ் நடைபெற இருக்கு. நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர்களா கோபிநாத், சுப்பிரமணியன், ராமகிருஷ்ணன், மாகாப்பா ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்துகிட்டு தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான ஆலோசனைகளையும் வழங்க இருக்காங்க. தொழில் வல்லுநர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களும் பங்கேற்று தொழில் தொடங்குவது, வளர்ச்சியை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்க உள்ளதா JCI நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குவதே முக்கிய நோக்கம்னு தொழில் வளர்ச்சியில ஆர்வமுள்ள அனைவரும் கலந்துகிட்டு பயன்பெறுமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். கோவையில் தமிழக அரசு விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை வங்கிகளில் பெற்ற கடன்களை செலுத்த மாட்டோம் என்று விவசாயிகள் சங்கத்தினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். கோவையில் இருக்க கணுவாய் அருகே சோமையனூர் பகுதியில் ஜாதி, மதம், கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் கந்தசாமி தலைமையில கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சு. இதுல சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை கூறியபடி விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி கடன்களை தமிழக அரசு முழுமையா தள்ளுபடி செய்யும் வரை கடன்களை செலுத்த மாட்டோம்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் கந்தசாமி, ஒரு ரேஷன் கார்டுல ஒருவருக்கு மட்டுமே கடன் தள்ளுபடி வழங்கப்படும்னு அதிகாரிகள் கூறுவதாகவும் இது வாக்குறுதிகளை தெரிவிக்கப்படலன்னு சொல்லியும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி வழங்கணும்னு அரசு விவசாயிகளை அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்குது. அதுல சிறிதளவு நிறைவேற்றிருக்காங்க. அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குங்கிறது மறுக்க முடியாது. இன்ன வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல எப்படியெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் எங்களை ஏமாத்துறாங்க. ஒரு ரேஷன் கார்டுல 2 பேர் இருந்தா ஒருத்தருக்கு தான் வேற வருமான வரி கட்டுறாங்க அல்லது அரசு பென்ஷன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னாலும் கூட அதில் இருக்கிற நியாயத்தை அவங்க தப்பிக்கலாம். ஒரு ரேஷன் கார்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேரும் தனித்தனியா பூமி இருந்திருக்கு, தனித்தனியா லோன் வாங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு தான், ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் ஒன்று வாக்குறுதியில் இவங்க சொல்லி இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. அதைய நிவர்த்தி பண்ணி எல்லாத்துக்கும் அவங்க வாக்குறுதிப்படிக்கு எல்லாத்துக்கும் கடன் தள்ளுபடி பண்ணி அவங்க முழுமையாக கடன் தள்ளுபடி பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கைங்க. தனியார் கல்லூரி மாணவன் அமுதன் உயிரிழந்த சம்பவத்தில் நீதி வழங்க வலியுறுத்தி கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் திரண்டு வந்து கைகள்ல கண்டன பதாகைகளை ஏந்தியபடி தமிழக அரசு மற்றும் கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினாங்க. மாணவன் அமுதன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணை
வெளிப்படையா நடைபெறணும்னு, வழக்கை திசை திருப்பும் அல்லது அரசியல் படுத்தும் முயற்சிகளை கைவிட வேணும்னு மாணவர்கள் கோரிக்கை விடுத்தாங்க. மேலும் மாணவர்களோட பாதுகாப்புல அலட்சியம் காட்டியதா கூறப்படுற கல்லூரி நிர்வாகம் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும், கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாணவர்களிடையே போதைப் பொருள் விற்பனையை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லியும் வலியுறுத்தினார். கடந்த 10/8 ஆகஸ்ட் அப்போ இந்த இந்துஸ்தான் கல்லூரியில அமுதன் 20 பேரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் இவங்க ஏன் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுதன் போதைப் பொருள் விற்பனை செய்த கும்பலை காட்டி கொடுத்த ஒரு ரீசனுக்காக அமுதனை கொடூரமாக தாக்கி, அதுவும் தலையில தாக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டதா அவர் இறந்திருக்காரு. ஸோ கல்லூரி நிர்வாகமும் அவங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாத மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. எப்படி ஒரு மாணவன் கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவனுக்கு கல்லூரி நிர்வாகத்துக்குள்ளேயே அந்த கேம்பஸ்குள்ளேயே எப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கு, அதுக்கும் இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை பற்றி முன்வைக்கும் போது எந்த ஒரு விசாரணையுமே ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோஷ்டி மோதல் சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டாரு. எப்படி ஒரு விசாரணை, எந்த ஒரு ப்ராப்பரான விசாரணை நடக்காம அவர் எப்படி இறுதி முடிவுக்கு வந்தாங்கிறது எங்க கொஸ்டினா இருக்கு. விஜய் தலைமையிலான தாவேகா அரசு 100 நாட்களை நிறைவு செய்துள்ள நிலையில் சாதித்ததை விட சறுக்கியதுதான் அதிகம் என்று முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். தாவேகா அரசு 100 நாட்களில் பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதா கோவை செய்தியாளர் சந்திப்புல RP உதயகுமார் குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழகத்தின் கடன் சுமை 13.18 லட்சம் கோடி ரூபாயா உள்ள நிலையில புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாகவும், 100 நாட்கள்ல 22,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் விமர்சனம் செஞ்சாரு. விவசாய கடன் தள்ளுபடி, பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை, மின் கட்டணம், வேலை வாய்ப்பு உள்ளிட்ட விவகாரங்கள்ல மக்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கலன்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் தடுப்பு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு ஆகியவற்றிலும் அரசு தடுமாறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். காவிரி நீர் விவகாரத்துல தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதிலும் அரசு தோல்வி அடைஞ்சிருக்கிறதா அவர் விமர்சனம் செஞ்சாரு. தமிழகத்தின் மொத்த கடன் சுமை ரூபாய் 13.18 லட்சம் கோடி என நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டதன் அடிப்படையிலே இதன் காரணமாக தாவேகா கொடுத்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள புதிய திட்டங்கள் தற்போது நமக்கு கிடைக்காது என்பதனுடைய சமிகையால்தான் கடன் சுமை இன்றைக்கு வெள்ளை அறிக்கையில வெளியிடப்பட்டிருக்கிறது. வருவாயை பெருக்குவதிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்பதை நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கிறது தாவேகா அரசு. கோவை மலுமிச்சம்பட்டி அருகே இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை மலுமிச்சம்பட்டியை அடுத்த பிரீமியர் ஹில்ஸ் பகுதியில் இருக்கிற இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில 4ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட வழக்குல போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த வழக்குல தொடர்புடையதாக கூறப்படுற கல்லூரியின் 4ஆம் ஆண்டு மாணவன் மோனிசன் நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருக்காரு. மதுரை மாவட்டம் திருப்பாலை பகுதியைச் சேர்ந்த மோனிசன் இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட 15வது மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் அமுதன் கொலை செய்யப்பட்ட வழக்குல கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15ஆக தற்போது உயர்ந்திருக்கு. மேலும் இந்த வழக்குல வேறு யாரேனும் மாணவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கோவையைச் சேர்ந்த 60 வயதான ஓய்வு பெற்ற அரசு பெண் மருத்துவரை மர்மநபர் ஒருவர் சிபிஐ அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது. அவரது வங்கிக் கணக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாகவும் இதனால் அவரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாகவும் கூறிய மர்மநபர் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை தாங்கள் தெரிவிக்கும் வங்கிக் கணக்கிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் சரிபார்த்த பிறகு பணத்தை திருப்பி அனுப்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய பெண் மருத்துவர் பல்வேறு கட்டங்களாக சுமார் 98 லட்சம் ரூபாயை மர்மநபர் குறிப்பிட்ட வங்கி
வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். பணத்தை அனுப்பிய பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த பெண் மருத்துவர் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆற்காடு கிராமிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் இரவு பகல் பாராமல் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படுவதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். மேலும் சட்டவிரோத மதுபான விற்பனை குறித்து சம்பந்தப்பட்ட நபரிடம் செய்தியாளர் தரப்பில் கேட்டபோது காவல்துறையினருடன் தனக்கு தொடர்பு இருப்பதாக அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவல் பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சட்டவிரோத மது விற்பனைக்கு காவல்துறையைச் சேர்ந்த சிலர் உடந்தையாக உள்ளனரா என்பது குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். லாலாபேட்டையை அடுத்த ஏகாம்பரநல்லூர் பகுதியில் உள்ள பொன்னை ஆற்றில் செப்டிக் டேங்க் வாகனம் மூலம் கழிவுநீர் நேரடியாக வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி மற்றும் சமூக ஆர்வலர் ஒருவர் பார்த்து வாகனத்தில் இருந்தவர்களிடம் ஆற்றில் ஏன் கழிவுநீரை கொட்டுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. அதற்கு முறையான பதில் அளிக்காததால் கழிவுநீர் வெளியேற்றப்பட்ட காட்சிகளை தனது செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே பொன்னை ஆற்றில் கழிவுநீர் மற்றும் குப்பைகள் கலப்பதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் தற்போது வெளியான இந்த வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்றில் கழிவுநீர் கொட்டப்படுவது சுற்றுச்சூழலுக்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆனைமலையை அடுத்த அங்கலக்குறிச்சி வாய்க்கால் மேட்டில் பிரசித்தி பெற்ற அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் 18 சித்தர்கள், பாலாம்பிகை, விநாயகர், நாகர், முருகன் உள்ளிட்ட தெய்வங்கள் அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் அகஸ்தீஸ்வரருக்கு ருத்ராட்ச பந்தல் அமைக்க கோவில் நிர்வாகம் திட்டமிட்டது. இதற்காக நேபாளத்திலிருந்து 1,08,000 ருத்ராட்சங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அவற்றை கோவில் அடியார்கள் செம்பு கம்பியில் கோர்த்து ருத்ராட்ச பந்தல் அமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஆனைமலை, பொள்ளாச்சி சுற்றுவட்டார சிவன் கோவில்களில் இதுபோன்ற பிரம்மாண்ட ருத்ராட்ச பந்தல் அமைக்கப்படுவது அரிது என்றும் கூறப்படுகிறது. இதனால் சிறப்பு ருத்ராட்ச பந்தலை காணவும் அகஸ்தீஸ்வரரை தரிசிக்கவும் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள செம்மொழி பூங்காவில் 250க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும் 30க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். தூய்மை பணியாளர்களுக்கு ஒப்பந்த நிறுவனம் மூலம் சம்பளம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் மாதம் 60,000 ரூபாய் என்று கூறப்பட்டு பிடித்தம் போக 16,000 ரூபாய் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மாதமும் சம்பளம் காலதாமதமாக வழங்கப்பட்டதாகவும் இந்த மாதத்திற்கான சம்பளம் 7ஆம் தேதி வழங்கப்பட வேண்டிய நிலையில் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு கிடைக்காததால் பூங்காவிற்கு வெளியே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூங்கா அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவன அதிகாரிகள் நேரில் வந்து இன்று மாலைக்குள் சம்பளம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. எனினும் வங்கிக் கணக்கில் சம்பளம் வரவு வைக்கப்பட்ட பிறகே பணிக்கு திரும்புவோம் என்று தூய்மை பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் தெரிவித்தனர். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தடாகம், மாங்கரை, கணுவாய், பன்னிமடை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை தடாகம் பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளது. அப்போது தனியார் ஹோட்டல் ஒன்றின் ஷட்டரை தட்டி பார்த்துவிட்டு யானை சென்றுள்ளது. அருகில் சில கேஸ் சிலிண்டர்களும் வைக்கப்பட்டிருந்த நிலையில் யானை அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த போது 2 வாகன ஓட்டிகளும் யானை இருப்பதை கவனிக்காமல் நடந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகள் தற்போது சிசிடிவி மூலம் வெளியாகியுள்ளன. இரவு நேரங்களில் யானைகள் ஊருக்குள் வருவதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வன விலங்கு ஆர்வலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் ஹோட்டல் மற்றும் உணவக உரிமையாளர்கள் கேஸ் சிலிண்டர்களை வெளிப்புறத்தில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் யானை சிலிண்டர்களை தாக்கும் சூழல் ஏற்பட்டால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழக வெற்றிக் கழக அரசு 100 நாட்களை நிறைவு செய்ததையொட்டி அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் குமரி மாவட்டத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக
தாவேகா முக்கிய நிர்வாகி பால்ராஜ் ஒருங்கிணைப்பில் நாகர்கோவில் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பயணிகள், பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு இனிப்புகளை வழங்கி சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தார். முதல் கட்டமாக 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. விவசாய கடன் தள்ளுபடி, 200 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டன. தளபதி ஆட்சி முடிஞ்சு 100 நாள் சாதனை விளங்க இதுக்காக நாங்கள் திரும்ப கூட்டம் நடத்த பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இப்போ ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். என்னென்ன திட்டங்கள் தலைவர் பாஸ் பண்ணியிருக்காங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இன்னைக்கு காலையில நோட்டீஸ் வழங்கப்படுது. இந்த வாரத்துக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது சண்டே நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்கிறோம். இந்த சாதனை 100 நாள் சாதனை இருக்காது. இனி வருங்காலத்துல எல்லாமே சாதனைகளாக மாறத்தான் தளபதி இது பண்ணாரு. சொன்னா செயல் அல்ல செயல்னு சொன்னதுதான் எங்க தளபதி. அதை நிறைவேற்றிருக்காரு. இன்னும் வர காலங்கள்ல அவர் அறிவிச்ச அவசர திட்டங்களையும் அறிவிப்பாங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை விட நிக்காது. மக்களுடைய சேவையை தளபதி கண்டிப்பாக செய்யறது போல காணிச்சிருக்கிறாரு. இன்னும் தொடருங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மதுரை மேல அனுப்பானடியைச் சேர்ந்த 55 வயதான பூசாரி பரமசிவத்திற்கும் அண்டை வீட்டாருக்கும் இடையே கடந்த ஜூலை 18ஆம் தேதி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விசாரணைக்காக சிந்தாமணி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றபோது காவல்துறையினர் தாக்கியதில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக பரமசிவம் உயிரிழந்ததாகவும் அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பரமசிவம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு காவல்துறையினரே காரணம் என்று அவர் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் குடும்பத்தினர் மனு தாக்கல் செய்து சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினர். இதனையடுத்து மாவட்ட நீதிபதி மேற்பார்வையில் உடற்கூறு ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் மதுரை மாவட்ட 5வது நடுவர் மன்ற நீதிபதி லட்சுமி பிரியா அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையில் பரமசிவத்தின் உடலை ஆய்வு செய்து குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தி வருகிறார். தாராபுரம் புறவழிச்சாலையில் பூழவாடி பிரிவு அருகே நடைபெற்ற போராட்டத்தில் உப்பாறு பாசன விவசாயிகள், விவசாய சங்க நிர்வாகிகள், கிராம மக்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் கலந்து கொண்டனர். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் கீழ் திருமூர்த்தி அணையிலிருந்து உப்பாறு அணைக்கு முழு கொள்ளளவிற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். கடந்த 3 மாதங்களாக அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். தற்போது உப்பாறு பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் குடிநீருக்கே மக்கள் சிரமப்படுவதாகவும் கால்நடைகளுக்கும் தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டு பல ஏக்கர் நிலங்கள் தரிசாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே நீர்வளத்துறை அதிகாரிகள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீர் திறப்பதற்கான உறுதியான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும், இல்லையெனில் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். தாராபுரம் வட்டத்தில் அமைந்துள்ள உப்பாறு அணை. உப்பாறு அணைங்கிறது பார்த்தீங்கன்னா 6100 ஏக்கர் பாசனம் கொண்டது. இந்த அணை திருமூர்த்தி அணை பிஏபி தொகுப்பிலிருந்தே இந்த அணைக்கு நீர்வரத்து பெற்று பாசனம் பெற்று வந்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தில் ஆண்டுக்கு அரை தண்ணி ஒரு தண்ணி கொண்டு வர முடியுது. இதில் என்ன முக்கிய காரணம்னு கேட்டிங்கன்னா, இது பொதுப்பணித்துறையினுடைய அரசு அதிகாரிகள் தான் ஒரு மெத்தன போக்கு தான் காரணம். அது மட்டும் இல்லை, பிஏபி பாசனம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 4,25,000 ஏக்கர் பாசனம் பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன காரணம்னா அவங்களுக்கே போதிய நீர் இல்லைன்னு சொல்கிறது ஒரு திட்டுத்தனம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இந்த அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பணத்தை வாங்கிட்டு மேல்மடை விவசாயிகளில் போர்வில் இருக்கிற அனைத்து மட்ட கம்பெனிகளும் கோழி பண்ணைகளுக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இயல்பாக நடக்குது. பதிவுத்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஸ்டார் 3.0 மென்பொருள் மேம்பாடு மற்றும் பராமரிப்பு பணிகளின் காரணமாக சர்வர் வேகம் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மாநிலம் முழுவதும் பத்திரப்பதிவு மற்றும் டோக்கன் வழங்கும் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டத்தில் 19 சார் பதிவாளர் அலுவலகங்கள் உள்ள நிலையில் 10 அலுவலகங்களில் சுமார் 50 ஆவணங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வர் தாமதத்தின் காரணமாக மீதமுள்ள ஆவணங்கள் அடுத்த நாளுக்கு ஒத்திவைக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்து
செய்து டோக்கன் பெற்றவர்களுக்கு மட்டும் பதிவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மதுக்கரை சார் பதிவாளர் அலுவலகத்திலும் இணையதள சேவை மிகவும் மெதுவாக இருப்பதால் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் புதிய ஆவண பதிவுக்கான முன்பதிவு மற்றும் வில்லங்க சான்றிதழ் எனப்படும் ஈசி தேடுதல் உள்ளிட்ட சேவைகளும் சர்வர் கோளாறின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் பீளமேடு போக்குவரத்து காவல்துறையினர் அதிநவீன வேக கணக்கீட்டு கருவி மூலம் வாகனங்களை கண்காணித்து வருகின்றனர். அனுமதிக்கப்பட்ட வேகத்தை மீறும் வாகனங்கள் மட்டுமன்றி தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுவது, ஒரே இருசக்கர வாகனத்தில் மூவர் பயணிப்பது, அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களை பயன்படுத்துவது, கார்களில் சீட் பெல்ட் அணியாமல் செல்வது உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்களும் கண்காணிக்கப்படுகின்றன. வாகனத்தின் பதிவு எண்ணை அடிப்படையாக கொண்டு உரிமையாளர்களுக்கு ஆன்லைன் மூலம் அபராதம் விதிக்கப்படுகிறது. வாகனத்துடன் செல்போன் எண் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அபராதம் குறித்த தகவல் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் பரிவாகன் செயலி மூலம் ஆன்லைனில் அபராத தொகையை செலுத்தலாம் என்றும், சாலை விதிகளை முறையாக கடைபிடிப்பதன் மூலம் அபராதங்களை தவிர்க்கலாம் என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடத்தில் உள்ள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் நிசாந்த் கிருஷ்ணா தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவது குறித்தும், பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்லும் வழிகள் மற்றும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் விஐபிக்கள் மற்றும் பிரபலங்கள் கோவிலுக்கு வருகை தரும்போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் கௌரவ்குமார், காவல் ஆணையர் ராஜேந்திரன், காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன், மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன் உள்ளிட்ட இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருச்சி பழைய மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய பயண முகவர்கள் சங்கத்தின் 75வது ஆண்டு தொடர் கொண்டாட்டம் நடைபெற்றது. தென்னிந்தியா பிரிவு தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைமை நிர்வாகிகள் பங்கேற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள் 1951ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய பயண முகவர்கள் சங்கம் தற்போது 75வது ஆண்டை எட்டியுள்ளதாகவும், இந்தியா முழுவதும் 20 பிரிவுகளாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். சங்கத்தில் சுமார் 2600 உறுப்பினர்கள் உள்ளதாகவும் கூறினர். பயண மற்றும் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்காக அரசு, விமான நிறுவனங்கள், சுற்றுலா வாரியங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் தமிழகத்தில் சுற்றுலாத்துறை சார்ந்த திட்டங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும், விமான நிலைய ஆலோசனைக் குழுவிலும் தங்கள் சங்கத்தை இணைத்துள்ளதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்தனர். கவர்மெண்ட் சப்போர்ட்னா கவர்மெண்ட் பேக்கிங் இருக்கு. டூரிசம் பாலிசிஸ், இப்போ ஏர்போர்ட் கமிட்டிஸ் இருக்காரு. ஸோ அவர் ரெப்ரசன்டேஷன் எங்கள் லோக்கல் சாப்டர் சேர்மன் இருக்கார் எஸ்பிசியில். இவர் வந்து ஏர்போர்ட் கமிட்டியில் இருக்கார். ஸோ அண்ட் ஆல்சோ இன் அதர் டூரிசம் ஆக்டிவிட்டீஸில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே காரத்தொழுவு கிராமத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணுக்கு ரஞ்சித் என்பவர் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பெண்ணின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று ரகளையில் ஈடுபட்டதாகவும், இதுகுறித்து கனியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். சமீபத்தில் ஏற்பட்ட தகராறில் பெண்ணின் உறவினர்கள் கணேசன் கற்களால் தாக்கப்பட்டு காயமடைந்ததாகவும், அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ரஞ்சித்தை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மற்றும் பெண்ணின் உறவினர்கள் உடுமலை டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களிடம் டிஎஸ்பி தையல் நாயகி பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நடவடிக்கை எடுக்காவிட்டால் சொந்த ஊரில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் கிராம மக்கள் எச்சரித்தனர். அக்கா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் டார்ச்சர் ரொம்ப நாளா கொடுத்துட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கலன்னா கத்தி எடுத்து குத்திடுவேன், உனக்கு கூட யார் இருந்தாலும் பரவாயில்ல, கழுதெடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து எங்க வீட்டு முன்னாடி டார்ச்சர் பண்றான். வீட்டுக்கு முன்னாடி லேடிஸ் யாரும் இருக்க முடியல. யாராவது அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா நீ தனியா வருவியா இல்ல குழந்தைய தூக்கிட்டு வருவியா, நான் கார் வச்சு அழுல கூட்டிட்டு வந்து உன்னை தூக்கிட்டு போற பாக்குறியா அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறான் சார். கேட்கறவங்களை அடிக்கிறான், ஆளு கூட்டிட்டு வந்து இது பண்றான். இப்ப எங்க அண்ணன் கேட்டதுக்கு எங்க அண்ணன் மேல பெரிய ஆளாப்புல எடுத்து தலையில போட்டான். இப்ப எங்க அண்ணன் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. டாக்டர் வந்து 24 மணி நேரம் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க. இதே கம்ப்ளைண்ட்டை நாங்கள் 2 டைம் போய் கனியூர் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டோம். கனியூர் ஸ்டேஷன்ல என்ன பண்ண சொல்றாங்க,
அந்த போலீஸ்காரன் அந்த பையனை தோல்ல கை போட்டு கூட்டிட்டு போறாரு. ஏன்டா உனக்கு அறிவில்லையா, இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்ககிட்ட 5000 10,000 வாங்கிட்டு அவனை வெளியே விட்டுறாங்க. எஃப்ஐஆரும் போட்டாச்சு சார். எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் 2 நாள்ல வெளியே சுத்திட்டு இருக்கிறான். ஒரே நடவடிக்கை ஒன்றும் எடுக்கலாம். அவங்ககிட்ட டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்குங்க சார். இங்கே வந்து எங்கள் கோரிக்கை எல்லாம் கொடுத்துருக்குறோம். டிஎஸ்பி மேடம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன், அவன் மேலே குண்டாஸ் நடவடிக்கை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அவங்களோட வார்த்தை கட்டுப்பட்டு வெளியே நின்று இருக்கிறோம். குண்டாஸ் போடலைன்னா மறுபடியும் எங்கள் போராட்டம் தொடரும். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் மேக்ஸ் என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.